மரம் ஒன்று இருக்கு, RS மரம். அது பாதி ஹைட்டுக்கு உட்காந்துருக்கணும். அப்ப தனியாக இறங்க ட்ரை பண்ணி வைப்போம். இது வரைக்கும் நம்ம சைக்கிளை இப்போ நான் உட்காந்துருப்போம் பாருங்க, இந்த ஹைட்டில் உட்காந்து ஓட்டியிருப்போம். இன்னும் கூட கொஞ்சம் ஹைட்டில் கூட உட்காந்து ஓட்டியிருப்போம். ஆனால் இதை விட டபுள் மடங்கு ஹைட்டில் வச்சா எப்படி இருக்கும்? நான் இந்த சைக்கிளால இந்த யூஸ் இருக்கு, இந்த அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாது. இந்த சைக்கிள் இப்படி பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அது மட்டும் தான் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட மரம் ஒன்று இருக்கு, RS மரம். அது பாதி ஹைட்டுக்கு உட்காந்துருக்கணும். அப்ப தனியாக இறங்க ட்ரை பண்ணி வைப்போம். 6 அடியை விடவும் அதிகமா மரத்தில் பாதி அளவு உயரம் கொண்ட ராட்சச சைக்கிள். இப்படி ஒரு சைக்கிளை உருவாக்கி ஓட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த கற்பனையான கேள்விக்கான விடையாதான் முத்துரஞ்சி அப்படின்றவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இப்படி ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு. சாதாரணமா நம்ம ஓட்டக்கூடிய சைக்கிளையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்படி ஒரு ராட்சச சைக்கிளை உருவாக்கி இருக்காங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நார்மல் சைக்கிள்ல குரங்கு பெடல் போட்டு மேல ஏறி உட்காருவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரம்மாண்ட சைக்கிள்ல மேல ஏறி உட்காந்து ஓட்டுறதுக்கு ஸ்டார்டிங்ல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பட் ஃபைனலி எப்படி ஓட்டுறதுன்னு கத்துக்கிறாங்க. அதுல இருந்து எப்படி இறங்கணுங்கிறதையும் கத்துக்கிறாங்க. இந்த வீடியோ பாக்குற நெட்டிசன்கள் நிறைய பேரு எப்படிங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியா தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய இந்த முயற்சி பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரியான சாகசங்கள்ல ஈடுபடும் போது ஹெல்மெட், நீ கேப் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களோட பாதுகாப்பான இடத்துல செய்யணும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த புது முயற்சி உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல வைரல் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.